ஸோ சந்திரனுக்கும் நம்முடைய மனநிலைக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. எப்படி வந்து சந்திரன் வந்து ஒரு நிலையில்லாததுங்க. ஸோ நிலையில்லாமல் இருக்கும் சந்திரன். ஏன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே போகும். அடுத்த நாள் வந்து சில நாள் வந்து கழித்து பார்த்தீங்க அப்படின்னா அது தேஞ்சிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ என்றைக்காவது ஒரு நாள் தான் என்ன ஒன்று முழு வட்டமாக இருக்கும், இல்லை இல்லாமே இருக்கும். ஸோ நம்முடைய மனநிலை அப்படி தான். ஒரு நாள் நல்லா சந்தோஷமாக இருப்போம், முன்னொரு நாள் ரொம்ப சோர்வாக காணப்படுவோம், ஒரு நாள் கோபமாக இருப்போம். ஸோ ஒரு நிலையில்லாமல் இருக்கும். ஸோ இந்த சந்திரனுடைய தாக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு அதோடைய தாக்கம் வேறு மாதிரி வெளிப்படுது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி அன்னைக்கு கோள்களில் பல மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ அந்த மாற்றத்தின் காரணமாக கதிர்வீச்சிலையுமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்படுது. ஸோ அந்த கதிர்வீச்சு மாற்றத்தில் வந்து என்ன ஏற்படுதுன்னா ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்படுது சிவராத்திரி அன்னைக்கு. ஏன்னா இந்த 3 கோள்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியன், பூமி, சந்திரன் 3மே ஒரே நேர் வரிசையில்